ஃபயர் சேஃப்டி கன்சல்டிங்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா MEP கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்க்கு கன்சல்டன்ட் இருப்பாங்க. என்னதான் தனியாக கன்சல்டன்ட் இருந்தாலுமே ஃபயர் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கன்சல்டன்ட் எங்கேயுமே கிடையாது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எதனால அப்படின்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் பிளம்பிங் கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு தான் ஃபயர் சேஃப்டி என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளே பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து உங்களுக்கு குறையும். அது இல்லாமல் சேஃப்டியில் நம்ம என்ன பண்ணணும் எது மாதிரி பண்ணுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா NABS நாம்ஸ் படி பண்ணணும். இதே டெக்ஸ்டைல்ஸ் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் அப்படின்னா நேஷனல் பில்டிங் கோட் படி பண்ணணும் அப்படின்னு நாம்ஸ்லாம் இருக்கு. அந்த நாம்ஸ் படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நம்ம உங்களுக்கு பிளான் பண்ணி அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்றது வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃபயர் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் IMS ஆடிட்டிங்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் முதல்ல எங்கிட்ட இருக்கு. அது இல்லாமல் ஒரு 3 சேஃப்டி ஆஃபீஸர் வந்து எங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னடா இவன் இதெல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். என்னோட பேசிக் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபயர் அண்ட் சேஃப்டி தான் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அப்ராட்ல 2 இயர்ஸ் சேஃப்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இன்னும் நம்ம சேஃப்டியில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிபோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். நிபோஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்டர்னல் ஆடிட்டர் IMS இன்டர்னல் ஆடிட்டர் அதுக்கான கோர்ஸும் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எல்லாமே நான் வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு சர்டிஃபைடு பர்சன் தான். நீங்க வந்து தாராளமாக எங்களை நம்பி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கலாம்.